இயேசுடைய ஊழியத்துக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் தான் கிடைச்சது. அது ஒருத்தர் இலவசமா கொடுத்தாங்க. தேவனுடைய வீடு அவரை கட்டப்பட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான், ஒரு 1/2 ஏக்கர் நிலம். அதுவே அப்ப எங்களுக்கு ரொம்ப பெருசா தெரிந்தது. 1/2 ஏக்கர் நிலம் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. 3000 பேர் உட்காரக்கூடிய தேவனுடைய வீடு என்பது கட்டப்பட்டது ஜெபத்துக்காக. அப்ப அதை கட்டி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் ஒரு நாள் நாங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒருத்தர் மூலமா தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீங்க இப்ப இந்த இடத்தை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க, கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் நான் உங்களை பெருக பண்ணுவேன், எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்னு கர்த்தர் பேசினார். எனக்கு அது ஆச்சரியம். இதுவே எங்களுக்கு ரொம்ப பெருசு. இப்போ ஆண்டவர் வடக்க தெற்க கிழக்க மேற்கெல்லாம் எல்லைகளை பெரிதாக்குவேன் விஸ்தாரமாக்குவேன்னு சொல்றாரு. சரி, கர்த்தர் சொன்னா அவர் செய்வார் அப்படின்னு விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணும். இன்னைக்கு தேவனுடைய வீட்டை சுற்றிலும் கிழக்க மேற்க வடக்க தெற்க 4 எல்லையிலும் ஆண்டவர் இடங்களை தந்து எல்லைகளை விஸ்தாரமாக்கி இருக்கிறார். எனக்கு அதை நினைச்சு பார்த்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பேன். இதெல்லாம் நான் ஆசைப்பட்டு வாங்கினது அல்ல. கர்த்தர் தன் வாக்கு தத்தத்தின்படி கொடுத்தது. உங்களுக்கு செய்வார். உங்களுடைய எல்லைகளை அவர் விஸ்தாரமாக்குவார். உங்களுடைய வியாபாரத்தின் எல்லைகள், வருமானத்தின் எல்லைகள், உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். நீங்க விசுவாசிங்க. இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. இந்த விசுவாசத்தை ஜெபிங்க, நடக்கும். நீங்க ஏதோ ஒரு காரியத்துல பிசினஸ், ஊழியம் அல்லது குடும்பத்துல ஏதோ ஒரு காரியத்தை விஸ்தாரமாக்க பிரயாசப்படுறீங்க. பக்கத்து இடம் வர மாட்டேங்குது, இடம் கிடைக்க மாட்டேங்குது, தடையா இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லார், எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன். விசுவாசத்தோட ஜெபிங்க, தடையெல்லாம் மாறிடும். பாருங்களேன், தகப்பனே நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீர். இது இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு, இந்த ஊழியத்திற்கு, இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற வாக்கு தத்தம். இயேசுவின் நாமத்தில் எல்லைகள் விஸ்தாரமாகட்டும், தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.